வணக்கம். இந்த வீடியோல நாம அண்ணாமலை, பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பேசப் போறோம். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் நேற்றைக்கு அதிகாரப்பூர்வமா பாஜகலேருந்து வெளில வந்திருக்கிறாரு. வெளில வந்ததுக்கு அப்புறமா அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி ஒரு அரசியல் அமைப்பா நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி த லீடர் அப்படின்னு அவர் ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல நீங்க வந்து இணைந்து உறுப்பினர் ஆகலாம். அந்த அமைப்புல இணைந்து அத்தோட சேர்ந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி அவருடைய பெயர்ல ஒரு நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். அதுல வந்து நீங்க அரசியல் பயிற்சி இது சார்ந்த விஷயங்களை கத்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய கட்சி சார்பா வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் குடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் சொன்ன வி த லீடர் அப்படின்ற அந்த இணையதளத்துல நேத்திக்கு அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல 11,00,000 பேர் வரைக்கும் வந்து அதுல உறுப்பினரா சேர்ந்திருக்கிறாங்க. மிக வேகமா இளைஞர்கள் நிறைய பேர் அதுல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலம், அந்த அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா அந்த கட்சியினுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நேத்துக்கு அண்ணாமலை பேசும் பொழுது அவர் திமுக, அதிமுக, தாவேகா இவர்களை எல்லாம் எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அதே இடத்துல தான் பாஜகவையும் வைக்க போறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்குமே வந்துட்டு ஒரு தேசிய தலைமையின் கீழே செயல்பட்டு இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். ஸோ இனிமே அதுல இருந்து அவர் வெளில வந்துருவாரு. அவர் நினைக்கிற அரசியலை பேசுவாரு, நினைத்த மாதிரி செயல்படுவாரு அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அண்ட் அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இங்க வந்து பெர்மனன்ட் எம்எல்ஏ, பெர்மனன்ட் எம்பி, பெர்மனன்ட் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. ஒருத்தர் வந்து இவ்வளவு முறை தான் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கையை நம்முடைய கட்சி மேற்கொள்ளும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் வந்துட்டு திமுக, அதிமுக 2 கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை. இன்னைக்கு வரைக்கும் திமுக நாங்க இவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சு தோத்துட்டோம், அவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சு தோத்துட்டோம்னு சொல்றாங்க. மக்கள் வாங்கக்கூடிய, நீங்க கொடுக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க வாங்கக்கூடிய இடத்துலையும் இருக்கிறத மக்கள் விரும்பல. கொடுக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கான வாய்ப்பு இல்லை. தட் இஸ் மக்கள் எம்எல்ஏக்களாவோ எம்பிக்களாகவோ உள்ளாட்சியிலேயோ அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு திமுகலையும் அதிமுகலையும் இல்லை அப்படின்றத உணர்ந்து விஜய்க்கு நிறைய வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. சீமான் பக்கம் நிறைய பேர் போறாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கக்கூடிய இடத்தை அண்ணாமலையினுடைய கட்சி கொடுக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்தது இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் அவருடைய கட்சி நிச்சயமா இருக்கும். ஏன்னா விஜய் ஒரு சினிமாட்டிக்கா அவருடைய கட்சியை ரன் பண்றாரு அப்படின்னா அண்ணாமலையும் கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலான ஒரு சினிமேட்டிக்கோட ரன் பண்றதுக்கான ஒரு டேலண்ட்டும் அவர்கிட்ட இருக்குது. இதற்கு முன்னாடி அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, சமூக வலைதளங்கள்ல திமுகவுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சமூக வலைதள அணி அப்படின்றது மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. கடந்த சில நாட்களில் அவர் வந்து ரிசைன் பண்ண போறேன் அப்படின்றத கூட வந்துட்டு சினிமேட்டிக்கா எந்த அளவுக்கு நியூஸா கொடுத்து 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 ஒரு ஹைப் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு ஹைப்பை ஏற்றி ஒரு பெரிய பேசு பொருளா மாற்றக்கூடிய ஒரு திறமை அண்ணாமலை கிட்ட இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இளைஞர்களை வசீகரிக்கக்கூடிய திறனும், அது எப்படி ஒரு பொருளை, ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்ல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற ஒரு திறமையும் அண்ணாமலை கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஸோ அவர் பல இடங்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அண்ட் அடுத்தது விஜய்க்கு ஒரு சினிமேட்டிக் ஒரு கரிஷ்மா இருக்குது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு கரிஷ்மா அண்ணாமலை கிட்ட இல்லை அப்படின்னாலுமே, அண்ணாமலைனா யார் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் அண்ணாமலை கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே அண்ணாமலை அப்படின்னா யாருன்றது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த முகமா இருக்கிறாரு. ஸோ விஜயோட கம்பேர் பண்ணும் பொழுது அந்த கரிஷ்மா அப்படின்றது கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அவரை எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற இடத்துல இருக்கிறாரு. அண்ட் அடுத்தது அவர் களத்தில் இறங்கி போராடுவது. விஜயோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அண்ணாமலை களத்தில் இறங்கி போராடுவதாகட்டும், அவர் பாயிண்டோட பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய குறைகளை எந்த பிரச்சனை இருக்குதோ பொத்தாம் பொதுவா சொல்லாம அதை அப்படியே புள்ளி விபரத்தோட சொல்லி கேள்விகளை கிடுக்குப்படியா கேட்கறதுலையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். களத்துல இறங்கி போராடுவதிலையும் மிக கடுமையா உழைக்கிறதுலையும் அவருடைய உழைப்பை நம்ம பாஜக இருக்கும் பொழுதே பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே அவருடைய பிளஸா இருக்குது. மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்களா பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இனிமே அவர் பேசக்கூடிய தமிழ் மண் சார்ந்து, தேசியம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து தன்னுடைய கட்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழக மண் சார்ந்து, தமிழக பிரச்சனைகள் சார்ந்து பேசும் பொழுது அவர் பாஜக உறுப்பினர்களை தாண்டி வெளியிலிருந்து உறுப்பினர்களையும் அவர் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அவருக்கான ஈர்ப்புகள் இல்லை. ஸோ அந்த ஈர்ப்புகளுக்கான அந்த ஈர்ப்பு எந்த அளவுக்கு வெளில இருந்து வருது அப்படின்றதா வந்துட்டு அவருடைய அந்த கட்சி எந்த அளவுக்கு வளரும் அப்படின்றது இருக்குது. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி விஜய் ஒரு 2-3 சீட் வாங்குவார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அவர் ஆட்சியவே பிடிச்சிட்டாரு. இன்றைய நிலைமையில நம்ம அண்ணாமலை பார்த்தோம்னா இது வரைக்கும் அவர் லோக்சபால தனியாக நின்றிருந்தாலுமே அவரால் கூட ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் அண்ணாமலை இருக்கிறாரு. ஸோ இன்றைய நிலைமையிலையும் அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியாக நின்னா கூட இன்றைக்கு டேட்ல ஒரு 2-3 சீட் வாங்குவார் அப்படின்றது கூட ஒரு
கொஸ்டின் மார்க் தான். ஒரு எல்லாருக்கும் தெரிந்த லீடர் அப்படின்றத தாண்டி வெற்றி அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு அவர் எந்த அளவுக்கான வேலையை கீழே இறங்கி செய்யணும் அப்படின்றது இருக்குது. அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, வேட்பாளர்களை 500 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கணும். அப்படி அறிவிச்சு வேலை செய்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு பிளானோடு இருக்கிறவர் களத்துல இறங்கி வேலை செய்யும் பொழுது தான் அதற்கான ரிசல்ட் தெரியும். அண்ட் இன்னொன்னு அண்ணாமலை தனக்கான உயரம் அப்படின்றத மிக உயரமா வைத்திருக்கிறாரு. ஸோ தனக்கு தன்னுடைய இலக்கு அப்படின்றது ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்காது அப்படின்றதுனால தான் அவர் பிஜேபியில இருந்து வெளில வந்தாரு. ஸோ அவருடைய முயற்சி அப்படின்றது பாராட்டுக்குரியது. ஸோ அவர் களத்துல இறங்கி வேலை செய்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஸோ அந்த ரிஸ்க் எந்த அளவுக்கு ஓட்டா மாறுது அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அண்டு நான் ஏன் தாவேக்காவை மட்டும் மறுபடியும் கம்பேர் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, திமுகவோ அதிமுகவோ இளைஞர்களை ஈர்க்கிறதுலையோ அடுத்த ஜெனரேஷனுக்கு தன்னை மாத்திக்கிறதுலையோ தவறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. திமுக ஜென்சி மீட் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாலும் அவர்களால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாம அந்த தலைமையிலையோ மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் மாத்துவதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதுனால அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியல. இருந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தோத்தோம் நாம அதுல மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத மாற்ற முடியாம திணறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவருக்கு சவால் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் அவர் தாண்டி முறியடிச்சு சிங்கிள் பர்சனா வெளில வரணும். ஏன்னா அது இதற்கு முன்னாடி பிஜேபி அப்படின்ற ஒரு பெரிய பார்ட்டி பின்னாடி இருந்தது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான பார்ட்டி எல்லாம் கிடையாது. அவர் சிங்கிள் மேனா ஏன்னா அவர் பிஜேபிக்குள்ள இருக்கும் பொழுது பிஜேபிக்காரங்களே நிறைய பேர் அவரை வந்துட்டு அவர் மேல பல விமர்சனங்களை வைத்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அவர் தன்னுடைய அரசியல் கட்சியை எடுத்துட்டு போறது அப்படின்றது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம். ஒரு இளைஞர் படித்தவர் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் அரசியலுக்கு வந்து ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. அவருக்கான ஒரு ரிசப்ஷனும் கீழே நிறையவே இருக்குது. ஸோ அண்ணாமலைக்கான ஃபியூச்சர் அப்படின்றது இருக்குது. வயதும் குறைவு, அவர் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய திறன், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை மார்க்கெட்ல வைக்கக்கூடிய திறன், களத்துல இறங்கி வேலை செய்யறது, இது எல்லாமே அவருக்கு பெரிய அளவுல கம்பேரிங் டு சீமானை விட ஒரு படி மேலதான் இருக்கிறார் அண்ணாமலை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா சீமான் கிட்ட ஒரு நல்ல உழைப்பு இருக்குது. ஆனா அந்த மார்க்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அண்ணாமலை கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்ட் விஜயோட கம்பேர் பண்ணும் பொழுது விஜய்க்கு அந்த சினிமேட்டிக் விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. களப்பணி அப்படின்றது குறைவா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் அப்படின்றது அவருடைய உழைப்பு, அவருடைய மார்க்கெட்டிங், இது எல்லாமே சேர்ந்து அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேலை வளர்ந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியா தாவேகா மாதிரி அண்ணாமலையினுடைய கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய அந்த புதிய அமைப்புக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஸோ அவருடைய அரசியல் கட்சி என்ன மாதிரி நகருது அப்படின்றத காலம் தான் தீர்மானிக்கும். ஸோ ஆச்சரியம் நடந்ததுன்னா ஆச்சரியத்துக்கு இடமில்லை. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.